மாறுகின்ற காலத்திற்கேற்ப வாழ்க்கை முறையும் மாறி வருகிறது. அதே சமயத்தில் பணத்தின் தேவையும் அதிகரித்து கொண்டே செல்வதால் பணத்தை சம்பாதிப்பதற்கு குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓட்டத்தில் சில நேரங்களில் தன்னையும் மறந்து குறுகிய நேரத்தில் அதிக லாபம் ஈட்ட வேண்டும். நம்மிடம் இன்று இருக்கும் 100 ரூபாய் பிற்காலத்தில் தற்போது இருக்கும் மதிப்பை போன்று இருக்காது, குறைந்துவிடும். அதனால் எப்படி நம்மிடம் இருக்கும் 100 ரூபாயை அதிக மதிப்புடையதாக மாற்ற வேண்டும் என பலர் கணக்கு போட்டு தற்போது எதிர்கால சேவிங்ஸை தொடங்கி வருகின்றனர். அது மட்டுமில்லை, இந்த சேவிங்ஸ்க்காகவும் நம்மிடம் இருக்கும் பணத்தை 2 மடங்காக மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் பல வழிகளை கையாளுகின்றார்கள். அப்படி கையாளப்படுகின்ற பல வழிகளில் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. அதாவது நிறுவனங்களில் முதலீடு செய்தல், விளம்பரத்தை பார்த்தால் பணம் தருவது, ஏலச்சீட்டு, குழுவில் பணம் கட்டுவது, தெரிந்தவர்களிடம் கொடுத்து பணத்தை முதலீடு செய்ய சொல்வது என பண விவகாரத்தில் ஏராளமான மோசடிகள் நடந்து வரும் செய்திகள் அவ்வப்போது வெளியாகி கொண்டுதான் உள்ளது. சமீபத்தில் கூட இது போன்ற மோசடி செய்யப்பட்ட செய்திகள் வெளியானது. இந்த நிலையில் மற்றொரு மோசடி சம்பவம் தற்போது கோவை மாநகரில் நடைபெற்றுள்ளது. அதாவது பெரும்பாலான பெண்கள் வீட்டில் இருந்தபடியே குடும்பத்தையும் பார்த்து கொண்டு எப்படி சம்பாதிக்கலாம் என்ற யோசனையில் இருந்து வருகின்றனர். அவர்களை குறிவைத்து பல பார்ட் டைம் வேலைகள் மற்றும் வீட்டிலிருந்து கொண்டு பார்க்கக்கூடிய ஆன்லைன் வேலைகள் என விளம்பரங்கள் ஒளிபரப்பப்பட்டு அவற்றால் பல மோசடிகள் நடந்து வருகிறது. அதே போன்றுதான் தற்போது கோவையை மையமாக கொண்டு செயல்பட்டு வந்த GMR குரூப்ஸ் நிறுவனம் செல்போன் ஆப் ஒன்றை அறிமுகம் செய்தது. இந்த நிறுவனத்தை மைதீன் மற்றும் பரிதா என்பவர்கள் நடத்தி வந்துள்ளனர். எப்படி இந்த மோசடி நடந்தது என்று பின்னணியை விசாரிக்கும் பொழுது, முதலில் GMR என்ற ஆப்பை மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்த பிறகு அந்த ஆப்பில் குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்து அதற்கு பிறகு கொடுக்கப்படுகின்ற டாஸ்கை முடித்தால் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்று மைதீன் மற்றும் பரிதா நடத்தி வந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த ஆப்பை பயன்படுத்தி முதலீடு செய்து குறிப்பிட்ட டார்கை வெற்றிகரமாக செய்து முடித்த பிறகு ஆரம்பத்தில் மட்டுமே பணம் இதன் மூலம் கிடைத்ததாகவும், அதற்கு பிறகு நிறுவனத்தின் தரப்பில் இருந்து நீங்கள் அதிகமாக முதலீடு செய்தால் அதிகமான லாபத்தை பெற முடியும் என்று கூறி அதிக முதலீடுகளை செய்ய வற்புறுத்தியதாகவும், அதனால் சிலர் கடன் வாங்கியும் தங்களிடம் இருக்கும் நகைகளை அடகு வைத்தும் முதலீடு செய்துள்ளனர். ஆனால் அந்த நிறுவனம் கூறியதுபடி லாபமும் கிடைக்கவில்லை, போட்ட முதலும் கிடைக்கவில்லை என்று இதில் பாதிக்கப்பட்டவர்கள் பத்திரிகையாளர்களிடம் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் இந்த நிறுவனத்திடம் முதலீடு செய்வதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது. நாட்கள் செல்ல செல்லதான் இவர்கள் எங்களை ஏமாற்றுவது தெரிய வந்தது. இதில் சுமார் 200 பேர் லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்று கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இது குறித்து புகாரை அளித்து தாங்கள் இழந்த பணத்தை மீட்டு தரும்படி கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்.